தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி அதை 1000 ஆண்டுகள் நிலைக்கச் சென்றவர் ஒரு சௌராஷ்டிரா சமூக பிரமுகர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் திரைப்பாடல் பாடினாரு, பக்தி பாடல் பாடினாரு, இதெல்லாம் நமக்கு தெரியுங்க. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பாடகர்களுடைய பாட்டெல்லாம் அழிந்து விட்டாலும் நீடித்து நிலைத்து நிற்க போகிற ஒரே பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெளில் ஒழுகும்னு அதை கலைஞரே ரொம்ப பாராட்டி சிலாகித்து பேசியிருப்பார். ஏன்னா அந்த பாட்டை பாடுறதுக்கு பல பேர் ஒத்துக்கொண்டு முன் வரவில்லை. ஆரியம்போல் சிதையா உன் சீரிழமை திறம்பறைந்துன்னு வரும். எதுக்கு வம்புன்ட்டு சில பேர் வரவில்லை. ஆனால் அந்த பாட்டு அந்த வரிகள் அந்த பாடல்ல இல்லை. அப்ப துணிச்சலாக நான் பாடுகிறேன் என்று ஒத்துக்கொண்டு வந்தவர் டிஎம்எஸ் தான் கலைஞர் அடிக்கடி பாராட்டுவார். டிஎம்எஸ் அதுக்கு இசையமைத்த எம்எஸ் விஸ்வநாதன் கேரளாவை சேர்ந்தவர். அதுல பாடின பி சுசிலா அம்மா ஆந்திராவை சார்ந்தவங்க. அதனால ஒரு ஆந்திராக்கார அம்மையாரும் ஒரு மலையாளத்தை சார்ந்த கேரளாவை சார்ந்த இசை மேதையும் சௌராஷ்டிரா சமூகத்தில் பிறந்து தன்னை முழுமையாக தமிழனாக அடையாளம் காட்டிக்கொண்ட ஐயா டிஎம்எஸும் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு கொடுத்திருக்கிற இந்த உருவம் இருக்கே, இந்த வடிவம் இருக்குல்ல, இந்த செழுமை காலகாலத்திற்கு மலியாது என்கிற அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அந்த பாடல்கள்.